வெல்கம் டு நாகாஸ் vlog. இந்த vlogல நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பிரேக்ஃபாஸ்ட், டின்னர், அப்புறம் பூஜா ரூம் க்ளீன் பண்ணுறது தான் இந்த vlogல நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் பாஸ்தா செய்கிறதுக்காக வெஜிடபிள்ஸ் கட் பண்ணிகிட்ருக்கேன். கேரட் கட் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ பாருங்கள் எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. மசாலா கரம் மசாலா, டொமேட்டோ சாஸ், சில்லி சாஸ், இது 2 சாஸ் மட்டும் நான் எடுத்திருக்கேன். அடுத்து பாஸ்தா வேக வைக்கிறதுக்காக தண்ணி பாயில் பண்ண வச்சுருக்கேன். பாயில் ஆனதுக்கப்புறம் பாஸ்தா உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதுக்கு தேவையான உப்பு, எண்ணெயை மட்டும் கொஞ்சம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா அது வேகிற அளவுக்கு நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம அது எல்லாமே எடுத்து வச்சிடலாம். தனியாக எடுத்து வச்சுட்டு மறுபடியும் அந்த கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். எண்ணெய் சேர்த்துட்டு பூண்டு நான் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு பூண்டு அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதை லைட்டாக வதக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை உள்ளே சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனால் போதும். நெக்ஸ்ட்டு நான் தக்காளி ஆட் பண்ணுறேன். தக்காளி ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க வெங்காயம் கூட. அதுவும் வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறமா நான் எடுத்து வச்சுருக்க கேரட்டை சேர்த்துக்கிறேன். நான் கேரட் சேர்த்துருக்கேன். நீங்கள் வெஜிடபிள்ஸ் என்ன வேணால் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாமே ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மசாலா கரம் மசாலா ஆட் பண்ணுறேன். ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப், 1 ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ், 3 சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கோங்க. பாஸ்தா ஸ்ட்ரைன் பண்ணி எடுத்த அந்த தண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்போ சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். அப்போ தான் கொஞ்சம் கிரேவி மாதிரி இருக்கும். பாஸ்தாவோட நம்ம மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். சாஸியாக இருக்கும் பாஸ்தா. அப்போ தான் பாஸ்தாவில் சேர்த்து அதையும் அதோட நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக நான் பெப்பர் சேர்த்துட்டு பாஸ்தா முடிச்சிட்டேன். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் பூஜை ரூம் க்ளீனிங்.
டின்னருக்கு வந்து நம்ம வந்து சப்பாத்தியும் பன்னீர் பட்டர் மசாலாவும் தான் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து தக்காளி, வெங்காயம், பன்னீர், அப்புறம் வந்து பட்டர் எல்லாமே வந்து எடுத்து வச்சாச்சு. இப்போ கடாயை வச்சுட்டு கொஞ்சம் பட்டர் சேர்த்துட்டு பே லீஃப் ஒன்று வந்து சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு துண்டு வந்து பட்டை வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அது வந்து லைட்டாக வந்து பொரிய விடுங்க. பொரிய விட்டதுக்கப்புறமா நம்ம வந்து ஜீரகம் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சேர்த்துட்டு அதுவும் வந்து லைட்டாக வந்து பொரிய விடுங்க. சிம்மை வந்து இப்போ வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ வந்து வெங்காயம் வந்து ஆட் பண்ணலாம். நம்ம வெங்காயம் ஆட் பண்ணி அதையே வந்து நல்லா வந்து வதக்கிடுங்க. பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு வந்து வெங்காயம் வந்து கம்மியாக இருக்கணும், தக்காளி வந்து ஜாஸ்தி இருக்கணும், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. நான் வந்து 3 மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து எடுத்திருக்கேன். தக்காளி வந்து ஒரு 5லேருந்து 6 தக்காளி வந்து நீங்கள் எடுத்துக்கலாம், மீடியம் சைஸ். இப்போ வந்து எடுத்து வச்ச பட்டை மிளகாய் வந்து சேர்த்துக்கலாம். கூடவே வந்து 4 வந்து காஷ்மீரி சில்லி. காரம் வந்து உங்களுக்கு எவ்வளோன்னு பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி வந்து சேர்த்துக்கோங்க மிளகாயை வந்து. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம தக்காளி வந்து சேர்த்துடலாம். ரெண்டும் வந்து நல்லா வந்து மேஷ் ஆகிற மாதிரி வந்து நல்லா வதக்கிடுங்க ஃபஸ்ட்டு. இப்போ வந்து மஞ்சள் தூள் வந்து சேர்க்குறோம். மஞ்சள் தூள் ஒரு 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், ரெட் சில்லி பவுடர் வந்து 1 ஸ்பூன், அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதை வந்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. முந்திரி வந்து ஒரு 10 முந்திரி வந்து சேர்த்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் பன்னீர் பட்டர் மசாலா. ஒரு சைடு பேன் வச்சுட்டு கொஞ்சம் பட்டர் சேர்த்துட்டு திரட்டி வச்சுருக்க சப்பாத்தி வந்து ஒன்றா வந்து நம்ம போட்டு எடுத்துடலாம். அந்த சைடு வந்து அது ஃபினிஷ் ஆகிடுச்சு. நல்லா வதக்கிட்டு ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுட்டு பட்டர் சேர்த்துக்கோங்க. நான் வந்து அதை அரைச்சதை வந்து பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதை வந்து கடாயில் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு சால்ட் மட்டும் பத்தலைன்னா கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வந்து சுகர் வந்து சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து பன்னீர் பட்டர் மசாலாவோட டேஸ்ட் வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் நம்ம சுகர் சேர்க்குறதுனால. இப்போ வந்து நான் கட் பண்ணி வச்சுருந்த பன்னீரை வந்து நான் வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். பன்னீர் வந்து உடைஞ்சிடக்கூடாது, அந்த மாதிரி வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. கிரேவி இந்த மாதிரி திக்கான கன்சிஸ்டன்சி இருக்கணும். இப்போ வந்து கஸ்தூரி மேத்தி வந்து லாஸ்ட்டாக வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதையும் லாஸ்ட்டாக வந்து 1/2 ஸ்பூன் வந்து பட்டர் வந்து சேர்க்குறேன். மேலே இந்த மாதிரி கிளாஸி கன்சிஸ்டன்சியாக இருக்கும், பார்க்கவே நல்லாயிருக்கும். அதுக்காக தான் ஆட் பண்ணேன். அது ஆப்ஷனல் தான். ரெடி ஆயிடுச்சு சப்பாத்தியும் பன்னீர் பட்டர் மசாலாவும். இந்த விலாக் பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.